எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சி பூ, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். என்ன செய்ய போகிறீங்க இப்போ? நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் விட்டு நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நான் மட்டனை போடுறேன். இப்பாரு தண்ணி ஊற்றவே இல்லை, ஆனால் நம்ம தண்ணி மட்டன் இருக்கிற தண்ணியே இதில் வந்திருக்கு. நம்ம அப்பப்போ நல்லா எடுத்து கொஞ்சம் கிண்டி கிளறி அப்படி விட்டுறணும். விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மட்டன் போட்டிங்களா? இப்போ மட்டன் போட்டாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறிட்டு பெரட்டி விடணும். எல்லா இடத்துலையும் இதாயிடுச்சா நல்ல மட்டனை. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன மம்மி இப்படி கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா பெரட்டணும். நல்லா பெரட்டி இந்த மட்டனுக்கு தண்ணியை ஊற்றக்கூடாது. ஆனால் இந்த மட்டனே தண்ணி விடும்போது அந்த தண்ணியிலேயே வெந்து கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எடுத்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். உப்பு இப்போ தான் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வேகட்டும். மூடியை போட்டு வேக வச்சுட்டு நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். சீரகம், சோம்பு, கசகசா, இது தேங்காய். இதையே இந்த தேங்காய் கூட நம்ம அரைச்சிக்கணும். இந்த மசாலாவை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். இது போட்டிருக்கோம். இப்போ ஒரு சுற்றிட்டு நம்ம தேங்காயை போட்டுக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த சீரகம், சோம்பு, கசகசா அதோடவே தேங்காயும் போட்டு நல்லா அரைக்கணும். தேங்காய் அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகரப்பாகவும் அரைக்கக்கூடாது. ரெண்டுக்கு இதாக அரைச்சிக்கணும் கொஞ்சம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். நல்லா நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கரகரன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த இதில் இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி அதை வச்சுக்கணும். நான் உங்களுக்கு குழம்பு கலக்கும்போது காட்டித்தரேன். தக்காளி 3 எடுத்திருக்கேன். இந்த 3 தக்காளியையும் கொஞ்சம் கரகரான்னு அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான். நல்லா அதையும் நம்ம கைவிட்டு நல்லா கசக்கி அப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்குதான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு.
இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இது நான் எங்கள் வீட்லேயே அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் காரத்துக்காக பாருங்கள் மிளகாய்த்தூள் அதுவும் 1 ஸ்பூன் போட்டு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி நம்மளுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் உப்பு வேணும். உப்பும் போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா, சீரகம், சோம்பு, கசகசா, தேங்காயெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு கலக்கிட்டு கொஞ்சம் உப்பு பார்த்துக்குவோம். பாருங்கள் எல்லாம் ஊற்றி கலக்கியாச்சு. நம்ம உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டுட்டோம். போட்டு இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்து ரெடியானது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வாவ், அழகாக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்துங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுதான், இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.